அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சேமியா கிச்சடி என்கிற சேமியா உப்மா அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக இது வந்து பேச்சுலர் ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த சேமியா உப்மாவா இருந்தாலும் சரி, ரவா உப்மாவா இருந்தாலும் சரி, பேச்சுலருங்க ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப மட்டமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த பேச்சுலர்ஸ்லாம் கல்யாணம் ஆனாங்கன்னா இந்த உப்மானால அலறி அடிச்சுன்னு ஓடுவாங்க. ஆனா இதே சேமியா உப்புமா இருந்தாலும் சரி, ரவா உப்புமாவா இருந்தாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டா அருமையா செஞ்சா சூப்பரா இருக்கும். அது மாதிரி தான் நாம இன்னைக்கு சேமியா கிச்சடி என்கிற சேமியா உப்புமா ரொம்ப டேஸ்ட்டா எல்லாரும் கொண்டா கொண்டான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி எப்படி ருசியா செய்யறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு வாணலியில ஒரு 50 ml எண்ணெய் ஊத்திங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லேசா ஃப்ரை பண்ணிங்க. ஒரு 10, 15 முந்திரி. முந்திரி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் வறுத்த வேர்க்கடலை அதையும் போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சு அடங்குற வரைக்கும் லேசா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு அரை கைப்பிடி புதினா தழையை போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை ஒரு 6 துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரு 50 கிராம் கேரட்டு எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே எல்லா காய்கறியும் நல்லா வதக்கணும். நம்ம குடமிளகா ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். குடமிளகா இப்போ போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை இதோட சேர்த்துக்கிறோம். சர்க்கரை எதுக்குன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும் கிச்சடிக்கு, அதே சமயத்தில் இந்த காய்கறிகளோட கலர் போகாமல் பார்த்துக்கும், நல்லா பச்சை பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கும். காய்கறியை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நான் இப்போ எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 2.5 கப்பு எதுக்குன்னா 2 கப்பு அணில் சேமியாவில் செய்ய போகிறோம். அது சன்னமாக இருக்கும். அதுக்கு 1 கப்புக்கு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறியும் கொஞ்சம் நல்லா வேகணும். ரோஸ்டட் சேமியான்றதுனால நம்ம எதுவும் வறுக்கலை. ஸோ சேமியா சேர்க்கறதுக்கு முன்னாடி 50 கிராம் குடமிளகாவை சேர்த்துட்டு சேமியாவையும் இந்த 2 கப்பு சேமியாவையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ தண்ணி எவ்வளோன்னா 2 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். 1க்கு 1.25. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கொதி வரும்போது ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். இதே அணில் சேமியா இல்லாமல், அதாவது மெல்லிஸ் சேமியா இல்லாமல் பேம்பினோ சேமியான்னு ஒன்று வரும், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் திருப்பியும் வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் லேசாக லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி சுத்தமாக இல்லை. இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும், இப்போ சேமியாலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே விடணும். இப்போ
ஒரு 2 ஸ்பூனு நெய்யை இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே பொடியா நறுக்குன கொத்தமல்லியை அது மேல அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சூப்பரா செம்ம டேஸ்டான சேமியா கிச்சடி, சேமியா உப்புமா தயார். இதெல்லாம் நீங்க சுட 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 உங்க வீட்ல யாருக்குன்னா செஞ்சு குடுத்தீங்கன்னா, இந்த சாயங்காலம் டைம்லாம் குடுத்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கூட வந்து கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் இதுக்கு செட் ஆவாது. கார சட்னி, நல்லா ஒரு புளிப்பா ஒரு சட்னி கூட வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா இந்த அருமையான சேமியா கிச்சடி என்கிற உப்மாவ உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க ஒண்ணு போடுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பபாய்.